இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய், யார கேட்டு நீ இந்த வீட்ல இந்த போட்டியில கலந்துக்கிட்ட? ஆரம்பத்துல எங்க அப்பாவை காப்பாத்துறதுக்கு உங்ககிட்ட பணம் கேட்டேன். நீங்க தான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என் அப்பாவோட உயிரை காப்பாத்தியே ஆகணும். அதுக்காக தான் இந்த போட்டியில கலந்துக்கிட்டேன். ஏய், என்ன அந்த கிழவன் உயிரை காப்பாத்த எங்க பேரை கெடுப்பியா? அண்ணா ஆமாண்ண, விட்டுருங்க. அவ சொல்ற மாதிரி அவங்க அப்பா உயிருக்காக போராடிக்கிட்டு இருந்தாருன்னு நம்ம கிட்ட தானே ஆரம்பத்துல பணம் கேட்டா. நம்ம கொடுக்காதனால தானே போட்டியில போய் கலந்துக்கிட்டா. ஏய், இப்ப என்ன தெரியுமா ஆச்சு? கண்ட நாயெல்லாம் அண்ணனுக்கு போன் பண்ணி அசிங்க அசிங்கமா கேக்குறான்டா. உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு நீங்களே போட்டி நடத்தி பரிசு கொடுப்பீங்களான்னு கேக்குறான். யாரோ பதில் சொல்லுவாதுக்கு பொண்ணெல்லாம். அதுக்கு நான் இந்த வீட்டு பொண்ணு இல்லையே. எது இந்த வீட்டு பொண்ணு இல்லையா? ஏய், 3 வேளை நல்லா கொட்டிக்கிட்டு இங்கதானே இருக்க. வெளில இருந்து பாக்குறவன் என்ன நினைப்பான்? இந்த வீட்டு பொண்ணு தானே நினைப்பான். அது ஏன் தப்பு கிடையாது. ஏய், இந்த வீட்டுல நீ இருக்கிற வரைக்கும் எங்களை கேட்டுதான் எல்லாம் பண்ணணும். என் அப்பா உயிருக்கு போராடிட்டு இருக்கும்போது நான் யார்கிட்டயும் கேட்கணும்னு அவசியம் இல்ல. ஏய் ஏண்டி, இந்த வீட்டு வேலைக்காரி நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் வந்தா என் சித்தப்பட எடுத்து பேசுவ? ஐயோ, ஏய் விஸ்வா, என்ன விஸ்வா? தப்பு. அவங்க உன்னை விட வயசுல பெரியவங்க இல்ல. அவங்க கிட்ட இப்படிலாம் உரிமையில பேசக்கூடாது. அதெல்லாம் நல்ல பழக்கம் கிடையாது. ஹோ, அப்படியா? சரிங்க சார். அப்ப நான் எப்படி பேசணும்னு சார் நீங்களே சொல்லுங்க. நீ இந்த கிட்ட அப்படி பேசுனதுக்கு மன்னிப்பு கேளு. ஏது மன்னிப்பு கேட்கணுமா? அது இந்த வேலைக்காரி கிட்ட. இங்க பாரு, யாரா இருந்தாலும் சரி, உன்னை விட வயசுல பெரியவங்களுக்கு நீ மரியாதை கொடுத்தா ஆகணும். நீ அப்படி பேசிருக்க கூடாது. அதனால பண்ண தப்புக்கு இப்ப மன்னிப்பு கேளு. இப்ப என்ன மன்னிப்பு தானே? சரி, கேட்டா போச்சு. மன்னிப்பு தானே கேட்கணும். கேட்கிறோம். கர்ணா, கைய விடு கர்ணா. பண்ணது தப்பு விஸ்வா, மன்னிப்பு கேளு. கேளு. ஏய், யாருக்கிட்டடா மன்னிப்பு வேணும்? அண்ணா, இல்லண்ணா, அவன் தேவையில்லாம இந்துகிட்ட போய் போடுன. ஐயோ மாமா,